ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே! வெல்கம் பேக் டூ திங்க்ஸ் அண்ட் தாட்ஸ். இன்னைக்கு நம்ம திங்க்ஸ் அண்ட் தாட்ஸ் எபிசோட்ல ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு காலத்தில இருந்தாங்க. ஆனா, அவங்க இப்ப ஜஸ்ட் சீன்ல மட்டும் தான் இருக்காங்க. அப்படின்னா, சீன்னா நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் ஸ்டோரீஸா இருக்கும். அதில கூட வந்துட்டு கீழ சீன் அவங்க பார்த்துட்டாங்க அப்படின்ட்டு மட்டும் அந்த ஸ்டேட்டஸ்ல மட்டும் தான் இருப்பாங்க. ஒரு காலத்தில தே வேர் சோ க்ளோஸ் அண்ட் சோ டீப் ஃப்ரெண்ட்ஸ் வித் அஸ் ரைட்? அவங்க காலப்போக்குல அவங்க எப்படி போனாங்க? அந்த சைலன்ஸ் ஏன் நமக்குள்ள வந்துச்சு? அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் பாண்ட தாண்டி டெய்லி கால்ஸ் அதெல்லாம் தாண்டி ஏன் அந்த சைலன்ஸ் வந்துச்சு? அந்த மாரி ஆன விஷயம் தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். இது எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னே தெரியல. பிகாஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இட்ஸ் அன் எமோஷன். ஒரு பயங்கரமான ஒரு டீப் எமோஷன். நம்ம ஃபேமிலி கிட்டயோ, இல்ல வந்து வெளியில தேர்ட் பெர்சன் கிட்ட ஷேர் பண்ணாத கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரிக்ரெட்டே இல்லாம நம்ம பயங்கரமா ஷேர் பண்ணுவோம். தட் இஸ் வாட் இட் இஸ் கால்ட் அஸ் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பிரேக்கப் இருக்கும் இல்லையா? பிரேக்கப்ப விட ரொம்ப வலி வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பிரியறது. ரொம்ப க்ளோஸா இருந்திருப்பாங்க. ரொம்ப பயங்கரமான பாண்டிங்லாம் இருந்திருக்கும். இப்ப திடீர்னு யாரோ, நீ யாரோ, நான் யாரோன்ற மாரிலாம் இருப்போம் இப்போ. நெறைய பேருக்கு நான் இந்த சொல்ற டெர்ம் பயங்கரமா ரிலேட் ஆகும். பிகாஸ் எனக்கும் ரிலேட் ஆகும். எல்லாருக்குமே ரிலேட் ஆகும். பிகாஸ் நம்ம ஒரு அடல்ட்ஹுட் ஆயி, ஒரு ஏஜ்க்கு அப்புறமா நம்ம எல்லாருமே நம்மளுடைய லைஃப் பெர்ஸ்பெக்டிவ், நம்மளோட லைஃப் பிரையாரிட்டீஸ தேடி போறப்போ, கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபேட் அவுட் ஆவாங்க. ஒரு சில பேர் தான் ரொம்ப நாள் நம்ம கூட ட்ராவல் பண்ணுவாங்க. வெரி ஃபியூ, வெரி வெரி ஃபியூ பீப்பிள் வில் ட்ராவல் வித் அஸ் ஃபார் அ லாங்கர் டைம். எப்படின்னா, இந்த ஒரு எமோஷன் இது. இந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு பயங்கரமான எமோஷன். ஒரு ஒரு கதையா இருக்கட்டும், ஒரு ஹேங் அவுட்டா இருக்கட்டும், அவங்க கிட்ட பேசுற விஷயங்களா இருக்கட்டும், நம்ம ஃப்ரெண்ட் கூட நம்ம வெளிய போன ஒரு டைமா இருக்கட்டும், அதெல்லாம் வந்துட்டு யோசிக்கும்போது பயங்கரமான ஒரு நாஸ்டாலஜிக்கல் ஃபீலா இருக்கு. ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷன்ல நான் உட்காந்துக்கிறேன். ஏன்னா, இது ஒரு பயங்கர எமோஷனலான டாபிக் கரெக்ட்டா? இந்த லாங் கால் அப்படின்னா ரொம்ப நேரம் பேசிட்டே இருப்போம். ச்சே! நம்ம ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கோம்டா. நம்ம கட் பண்ணலாம். நம்ம அப்புறமா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு குரூப் சாட்ல ஃபுல்லா நம்ம வந்துட்டு கண்ட மேனிக்கு பேசிக்கிட்டும், திட்டிக்கிட்டும், இன்னொருத்தர புடிச்சு கலாய்ச்சிக்கிட்டும், பயங்கரமா ஃபன் பண்ணிக்கிட்டு இருப்போம். அந்த குரூப்பே இப்போ பயங்கர மியூட் கண்டிஷன்ல இருக்கும். இன்னொரு டைம்ல நம்ம சைலன்ட்டா நம்ம 2 பேரும் எனக்கும் இன்னொரு ஃப்ரெண்டுக்கும் பயங்கரமா நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற டைம்ல நம்ம சைலன்ட்டா இருந்துட்டோம்னா, அது ரொம்ப 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 நம்மளுக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷன கிரியேட் பண்ணும். கரெக்ட்டா? நம்ம ஒரு டீப் க்ளோஸ் ஃப்ரெண்டு கூட ரொம்ப நேரம் அமைதியா இருந்தோம் அப்டின்னா, ஒரு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகும். ஆனா, இப்போ அதே ஃப்ரெண்டோட காலம் போக 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 நம்ம ரொம்ப சைலன்ட் ஆயிட்டோம். ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிறதே இல்ல. டெக்ஸ்ட் பண்ணிக்கிறது இல்ல. நம்ம வந்துட்டு அவங்களுக்கு டைம் குடுக்கறது இல்ல. பெருசா அவங்க ஃபோன் பண்ணாலும் நம்ம எடுத்து பேசிக்க முடியல. நமக்கு தெரியும் லாஸ்ட் ப்ராப்பரா கான்வர்சேஷன் நடந்ததே இல்ல. அந்த கான்வர்சேஷன் எப்ப நடந்துச்சுன்னு மறந்த பீப்பிள் கூட இருக்காங்க. எப்படிலாம் இதெல்லாம் போச்சு. இந்த க்ளோஸ்னஸ் இருக்கு இல்லையா? அந்த க்ளோஸ்னஸும், இந்த கரண்ட் கோல்ட்னஸும் ரொம்ப டிஃபரன்ஸ். அந்த வெர்சஸ் போட்டு பார்த்தீங்கன்னா, பாஸ்ட்ல ரொம்ப க்ளோஸா இருந்திருப்பீங்க. இப்போ பயங்கர கோல்டா பேசிக்காம, நெறைய டிஃபரன்ஸ், நெறைய ஆக்வர்ட் மொமெண்ட்ஸ் ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்க கூட தயக்கம் இருக்கும். இப்போ திடீர்னு ஒரு பழைய ஃப்ரெண்ட நீங்க எங்கேயோ பார்க்குறீங்க அப்படின்னா, அவங்க கிட்ட பேசுறதுக்கு கூட பயங்கர தயக்கமா இருக்கும். ச்சே! என்ன பேசுறது? ரொம்ப நாளாச்சு அவங்க கிட்ட பேசி. ஒரு காலத்துல நம்ம எப்படி பேசிக்கிட்டு இருந்தோம், எப்படி சுத்திக்கிட்டு இருந்தோன்றதெல்லாம் யோசனையில வந்து, வி வில் நாட் ஈவன் ஹேவ் தட் ப்ராப்பர் மைண்ட் செட் டு ஸ்பீக் வித் தெம். கரெக்ட்டா? அந்த டைம்ல நம்மளுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ரியலைசேஷன் வரும். ச்சே! நம்ம பண்ணது தப்போ! நம்ம இப்படி பண்ணியிருக்க கூடாதோ! இது வந்துட்டு ஒரு நார்மல் ஒரு லவ்னா வந்துட்டு, ஓகே நம்ம இப்ப பிரிய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரேக்கப் நடக்குது அப்படின்னா, தேர் வில் பி சம் க்ளோஷர்ஸ். ஓகேவா? இதுதான் என்னோட பிரையாரிட்டீஸ் இதுதான், என்னோட லைஃப் இதுதான். திஸ் இஸ் வாட் இஸ் மை எக்ஸ்பெக்டேஷன். திஸ் இஸ் வாட் இஸ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன் விச் இஸ் நாட் கோயின்சைடிங். நம்ம 2 பேருக்கும் சேராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ளோஷர் பண்ணி தான் லவ் பிரேக்கப்பே ஆகும். பட் ஆனா ஃப்ரெண்ட்ஸ் விஷயத்துல எதுக்கு பிரிஞ்சோம்? ஏன் பிரிஞ்சோம்? எதுக்காக நம்ம பேசாம போனோன்றதே தெரியாம நம்ம பிரிஞ்சிருப்போம். ஏன்னா க்ளோஷரே கிடையாது. அந்த ரியலைசேஷன் இஸ் சோ டீப். ஏன்னா லைஃப்ல எவ்ளோ பெரிய இடத்துக்கு போனாலும், ஒரு சில க்ளோஸ் ஃப்ரெண்டோட சுத்துன மெமரீஸும், க்ளோஸ் ஃப்ரெண்டோட ஸ்பெண்ட் பண்ண டைமும் நம்ம காலத்துல, நம்ம மைண்ட்ல இருந்து போகவே போகாது. பிகாஸ் இட் இஸ் சோ டீப். ஏன்னா, வி கேவ் டூ மச் பெனிஃபிட் ஆஃப் டவுட் டில் தேர் வேர் நத்திங் லெஃப்ட் டு பெனிஃபிட். கரெக்ட்டா? நம்ம யோசிச்சிருக்க கூட மாட்டோம். இந்த மாரிலாம் நம்மளுக்கு நடக்கும்ன்றத நம்ம யோசிச்சிருக்க கூட மாட்டோம்.
லிட்டரலா எப்படின்னா சொல்லுவாங்க, "நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். கால் பண்ண முடியல. நம்மளால பேச முடியல." அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பிஸி, பிஸி, பிஸின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பட் ரியாலிட்டில Instagram ரீல்ஸ்க்கு குடுக்குற ஸ்பெண்டிங் டைம் கூட நம்மளுக்கு குடுக்க மாட்டாங்க. பிகாஸ் தியர் பிரையாரிட்டீஸ் ஹஸ் சேஞ்ச்டு. ஆனா Instagramல ஆக்டிவா இருப்பாங்க. WhatsAppல ஆக்டிவா இருப்பாங்க. எல்லாத்துலயுமே ஆக்டிவா இருப்பாங்க. ஏன்னா, "உனக்கு ஃப்ரீ டைம் இல்லன்னா, நான் என்ன கூகுள் கேலண்டரா?" அப்படின்ற மாரிலாம் கேட்பாங்க. கரெக்ட்டா? கேலண்டர் புக் பண்ணிட்டு பேசுற அளவுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம் முன்னாடிலாம் இல்ல இல்லையா? ஏன்னா டைம் சேஞ்சஸ், பீப்பிள் சேஞ்சஸ். சேஞ்சஸ் இஸ் தேர். அத நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆவணும். லைஃப் வில் சேஞ்ச். இப்போ கூட நெறைய பேர் இருக்காங்க அப்படின்னா, அவங்க கூட நம்ம டிபெண்டன்ட்டா இருப்போம். அவங்க பண்றத நம்ம பண்ணுவோம். அவங்களுக்கு பிடிச்சத நம்ம செய்வோம். அவங்களுக்காக எல்லாமே செய்வோம். பட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் வென் தே லீவ், தேர் வில் பி அ ஹாலோ ஸ்பேஸ் இன் அவர் ஹார்ட் விச் கான்ட் பி ஃபில்ட் பை எனிஒன் இன் திஸ் வேர்ல்ட். ஏன்னா, அந்த பர்ட்டிகுலர் இடத்த அவங்களால மட்டும் தான் நிரப்ப முடியும்னா, அவங்களால மட்டும் தான் நிரப்ப முடியும். வேற யாராலயும் அத சேஞ்ச் பண்ணவே முடியாது. கரெக்ட்டா? அது வந்துட்டு ரொம்ப ரொம்ப டீப். யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாரும் லைஃப்ல ஒரு இடத்துல வரணும், பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய்க்கிட்டே இருக்கோம். ட்ராவல் பண்றப்போ, இந்த லைஃப் ஜர்னில நம்ம ட்ராவல் பண்றப்போ நெறைய பேர பார்த்துட்ருப்போம். நெறைய பேர பேசுறோம், நெறைய பேர சந்திக்கிறோம். நெறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க. ஒரு சில டீப் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க. ஒரு சில பேர் நம்மளோட பாசிங் கிளவுட்ஸா இருக்கிறாங்க. கரெக்ட்டா? ஆனா, ஒவ்வொருத்தரும் நம்மளுக்கு ஒரு லெசன கண்டிப்பா குடுத்துருப்பாங்க. அது எய்தர் இன் அ குட் வே ஆர் இன் எ பேட் வே. ஆனா, இந்த ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு நம்ம கூட க்ளோஸா பழகிட்டு, எல்லாமே சரியா பேசிட்டு, திடீர்னு ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல நம்மள விட்டு பிரிஞ்சு போயிருப்பாங்க. தே கிவ் தி பேட் லெசன்ஸ். அதாவது நம்ம இப்படி பண்ண தப்புனால தான் நமக்கு இந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட நம்ம மிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில குட் பீப்பிள் என்னன்னா, அவங்களோட பிரையாரிட்டீஸ் சேஞ்ச் ஆனனால, தே தே வில் டெல் வாட் எக்ஸாக்ட்லி ஹேப்பன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு கான்வர்சேஷன்ல அந்த எண்டிங் நடக்கும். கரெக்ட்டா? அதே மாரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு பிரியறாங்க அப்டின்னா, எதுக்காக பிரிஞ்சோன்னே தெரியாம ஒரு சில பேர்லாம் இருப்பாங்க. கரெக்ட்டா? அந்த க்ளோஸ்னஸ் வந்துட்டு எதனால வேனிஷ் ஆச்சுன்னே நம்மளுக்கு தெரியாது. ஒரு சில பேர் நம்ம குடுக்குற இம்பார்ட்டன்ஸ் கூட அவங்க நம்மளுக்கு குடுத்துருக்க மாட்டாங்க. அது நம்மளுக்கு எப்ப தெரியும் அப்டின்னா, இப்போ நீங்க கீப் ஆன் இப்போ எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்டின்னா, நான் அவங்க கூட பேசுறதுக்கும், அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கும், அவங்க கூட வெளிய போறதுக்கும் நான் எஃபோர்ட் போட்டுட்டு அவங்கள நான் கூப்பிட்டுட்டு வெளியில போறேன் அப்டின்னா, அவங்களும் நார்மலா தான் இருப்பாங்க. பட் அன்டில் அண்ட் அன்லெஸ் அவங்க சைட்லேருந்து எந்த எஃபோர்ட்டும் வராம இருக்கிறப்ப தான் நம்மளுக்கு தெரியும். நம்ம மட்டும் தான் எஃபோர்ட் போடுறோமோ! அவங்க நம்மளுக்காக அந்த எஃபோர்ட் போடலையோ! அவங்களுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் இல்லையோ! அப்டின்னு சொல்லி. ஏன்னா ஒரு சில பேர் இருப்பாங்க. நம்ம கால் பண்ணா மட்டும் தான் பேசுவாங்க. நம்ம கால் பண்ணா மட்டும் தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. நம்ம கால் பண்ணா மட்டும் தான் அவங்களுக்கு நம்ம இருக்கிற ஒரு பிரசன்ஸே தெரியும். அந்த மாரி பீப்பிள நம்ம வந்துட்டு எப்படி பண்ணணும் அப்டின்னா, நான் எப்படி ரியலா பண்ணேன் அப்டின்னா ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்க. வி வேர் சோ க்ளோஸ் டூ ஈச் அதர்ஸ். திடீர்னு வந்துட்டு ஒரு ஒரு ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் கான்வர்சேஷன்ஸ்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. என்னடா இப்படி அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, எல்லா டைமும் நான் தான் கூப்பிட்டுட்டு, ஓகே வெளில போலாம். டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி மீட்டிங்ஸ் ஃபிக்ஸ் பண்றதும், வெளியில போற பிளானும் எல்லாமே நான் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் யோசிச்சேன். நம்ம மட்டும் தான் அவங்களுக்கு அந்த எஃபோர்ட் போட்டு அந்த இது பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, வாட் ஐ ரியலி டிட் இஸ் நான் ஒரு 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 குறிப்பிட்ட டேஸ்க்கு அப்புறமா நான் கால் பண்றதோ, அவங்களுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறதோ விட்டுட்டேன். ஓகேவா? அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க அது ஒரு பெரிய பொருட்டாவே எடுத்துக்காம, அத அப்படியே விட்டுட்டாங்க. ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அது அப்படியே ஒரு பெரிய கேப் ஆயிடுச்சு. விச் கிளியர்லி ஷோஸ் இந்த எஃபோர்ட்னா எப்படின்னா, நம்ம மட்டும் தான் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நம்ம நெனச்சிருக்கோம். ஆனா, அவங்க அந்த மாரி நெனைக்கவே இல்ல. கரெக்ட்டா? அந்த மாரி நெனைக்காத பீப்பிள் கூட நம்ம இருக்கிறப்போ, வி வில் ஃபீல் திஸ் கைண்ட் ஆஃப் ஹாலோ ஸ்பேஸ் இன் அவர் ஹார்ட். ஏன் நம்ம அத பண்றோம் அப்டின்னே நம்மளுக்கு தெரியாம நம்ம பண்ணிட்டுருப்போம். அந்த ரியாலிட்டி கிக் இன் ஆகறதுக்குள்ள காலம் ரொம்ப கடந்து போயிருக்கும். கரெக்ட்டா? இந்த மாரி நெறைய பேர் லைஃப்ல நடந்திருக்கும். எதுக்காக அது நடக்குதுன்னே தெரியாது. ஏன் நம்ம வந்துட்டு அந்த ஒரு கேப் கிரியேட் ஆகுது? ஏன்னா, அவங்களுக்கு நம்மள விட ஒரு பிரையாரிட்டியான பெர்சன் வந்திருப்பாங்க லைஃப்ல. நம்மள விட இம்பார்ட்டன்ட்டான பீப்பிள் அவங்க லைஃப்ல கிராஸ் பண்ணி வந்திருப்பாங்க. அதனால நம்ம அவங்கள ப்ளேம் பண்ணி தப்பே கிடையாது. பிகாஸ் தே கேவ் த சைலன்ஸ் அஸ் அ நோட். இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு சைலன்ஸ் குடுத்துட்டாங்க. அந்த சைலன்ஸ் குடுத்த பெர்சன் கிட்ட நம்ம போயிட்டு, "நீ தான் வேணும், நீ தான் இருக்கணும் என் கூட" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசுறனால எந்த ஒரு இதுவும் வரப்போறதில்ல. கரெக்ட்டா? நம்ம பீஸ புரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா, வி ஷுட் ஹேவ் தட் கிளியர் பார்டர். இதுதான் லைஃப். ஏன்னா லைஃப் ரியாலிட்டி நம்மளுக்கு கிக் இன் ஆகுறப்ப தான் அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஃபேட் அவுட் ஆகுறதே. ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறது பிரச்சனை இல்ல. ஆனா நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.
ஏன்னா, அந்த டைம் சேஞ்சஸ் ஆகும்போது, அவங்க நம்ம கூட இருப்பாங்களா? அப்படின்றது இட்ஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். அதே மாரி நம்ம அவங்கள ப்ளேம் பண்ணிட்டு, "நீ என்ன டிட்ச் பண்ணிட்ட, நீ என்ன விட்டு போயிட்ட, என் மெசேஜஸ்க்கு ரிப்ளை பண்ண மாட்றன்னு" சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் சண்ட போடுறத விட்டுட்டு, யூ ஷுட் ஜஸ்ட் மூவ் ஆன் அஸ் தெம். அவ்வளோதான். மூவ் ஆன் ஆயிட்டு போய்க்கிட்டே இருக்கணும். ஏன்னா, இட் இஸ் நாட் சேம் எவ்ரிடே. இன்னைக்கு நான் இப்படி இருக்கேன் அப்படின்னா, நாளைக்கு வேற மாரி தான் இருப்பேன். இன்னைக்கு நான் ஒரு லெசன் கத்துக்கிறேன்னா, அதே லெசன் நான் நாளைக்கு கத்துக்க மாட்டேன். ஏன்னா, அந்த லெசன் கத்துக்கிட்டனால ஐ வோன்ட் ரிப்பீட் தட் மிஸ்டேக். இப்போ ஒரு ஃப்ரெண்டால நான் அடிபட்டுருக்கேன் அப்படின்னா, அதே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் அந்த மாரி ஒரு விஷயத்துல அடிபடக்கூடாதுன்னு வி வில் பி சோ மச் கான்ஃபிடென்ட் எனஃப் கரெக்ட்டா? அந்த மாரி ஒரு மென்டல் பீஸ் வந்துட்டு நமக்குள்ள டெவலப் பண்ணிக்கணும். பிகாஸ் டைம் சேஞ்சஸ், பீப்பிள் ஆல்சோ வில் சேஞ்சஸ் கரெக்ட்டா? இந்த சேஞ்சஸ்க்கு அக்செப்ட் பண்றது இட்ஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். நெறையா எபிசோட்ல நம்ம வந்துட்டு பேசியிருப்போம். இந்த சேஞ்ச் வந்துட்டு நம்ம அக்செப்ட் பண்ணியிருக்கணும், அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய எபிசோட்ல நம்ம பேசியிருப்போம். ஏன்னா, அவங்க லைஃப்ல நம்ம வந்துட்டு சாப்டர் 1 அப்படின்னு நெனச்சிருப்போம். பட் ஆனா, அவங்க ரியல் லைஃப்ல நம்ம சாப்டர் நம்பர் 9ஓ, சாப்டர் நம்பர் 10ஓ. திஸ் வில் கெட் டூ நோ வென் யூ ஹேவ் அ ஸ்பேஸ் பிட்வீன் ஈச் அதர்ஸ். அப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் தானா ஃபேட் அவுட் ஆயிட்டு போயிட்டே இருக்கும். ஹேண்ட் மக்களே, ஃப்ரெண்ட்ஸ் மே ஃபேட் பட் பாட்காஸ்ட்டில் நான் டெய்லி ரெடியாக இருக்கேன். வீக்லி 2 பாட்காஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்கேன். நம்ம பாட்காஸ்ட் கெத்தா போய்க்கிட்டு இருக்கு. இந்த எபிசோடு உங்கள் ஹார்ட் ஃபைல்ஸில் இருக்க சேவாக இருந்த பழைய ஃபைல்ஸ்லாம் ஓப்பன் பண்ணி அப்படியே ஒரு மெமரிஸ் மாதிரி ஆயிடுச்சுன்னா, இந்த பாட்காஸ்ட்டை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம பாட்காஸ்ட்டு Spotify, Apple பாட்காஸ்ட் அண்ட் யூடியூப்பில் எல்லாத்துலேயுமே இருக்கும். ஸ்வைப் பண்ணி நம்மளுடைய பாட்காஸ்ட்டுக்கு ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்தீங்கன்னா, எங்களுக்கு அப்படியே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். We're only getting older.